வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் ஒரு 6 மந்த் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ரயில்வே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே மட்டும் கிடையாதுங்க. ஸோ எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம லைஃப் லாங் நமக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ஒரு பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ என்னதான் நம்ம பணம் வச்சிருந்தாலும் நம்ம கையில வந்து ஒரு அதிகாரம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு பவர் கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு சொசைட்டில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து ஒரு 12th வரைக்கும் ஒரு 12 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் ஒரு மினிமம் ஒரு டிகிரி ஒரு 3 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ இந்த ஒரு 15 வருஷம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பேப்பர் வாங்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த பேப்பர் அதான் டிகிரி. அந்த டிகிரிக்கு நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும், அந்த டிகிரியை வந்து ஒரு மதிப்பு மிக்கதா நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா ஒரு பவர்ஃபுல் பொசிஷன், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க போனா மட்டும்தான் அந்த பேப்பருக்கு வேல்யூ, சாரி அந்த டிகிரிக்கு வேல்யூ. சரியா? இதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ 15 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சது ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக தான். நான் ஒரு 10th வச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாம், ஒரு 12th வச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாம், ஒரு டிகிரி இருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக தான் 15 வருஷம் படிச்சோம். ஸோ நாம நம்மளோட வேலைக்காக 6 மந்த் இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இல்லைன்னா 3 இயர் கூட நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா படிக்கலாம். ஏன்னா நீங்க படிக்கிறது வந்து என்னது, நெக்ஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2-3 இயரை நீங்க என்ன பண்ணலாம், நிச்சயமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 6 மந்த் நம்ம எப்படி வந்து நம்ம கன்சிஸ்டண்டா படிச்சு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். சரியா? ஸோ இந்த 6 மந்த் அப்படிங்கிறத நீங்க வந்து 4 மந்த் பிளஸ் 2 மந்த் பிரிச்சு வச்சுக்கோங்க. சரியா? 4 மந்த் பிளஸ் 2 மந்த் நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் வந்து நீங்க கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிற 2 மந்த் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மார்க் டெஸ்ட் வந்து நீங்க எழுதி பார்க்கணும். சரியா? ஸோ இந்த 6 மந்த்துமே நான் சொல்ற மாதிரி படிச்சா மட்டும்தான் நீங்க இவ்வளோத்தையுமே வந்து என்ன பண்ண முடியும், நிச்சயமா கவர் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் வந்து ரயில்வே எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், ஏஎல்பி எக்ஸாம் போட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஏஎல்பி எக்ஸாம் வந்து போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் போட்டிருந்தாங்க, டெக்னீசியன் போட்டிருந்தாங்க. சரியா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனா எத்தனை பேர் இதுக்கு சின்சியரா படிக்கிறீங்க? கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா படிக்காம இருப்பீங்க. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், விட்டு விட்டு படிப்பீங்க. படிக்கணும், வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஸோ இப்படிதாங்க 90% இருக்கிறாங்க. இதான் உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுல 90% இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. வேணா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, நீங்களே கால் பண்ணி கேளுங்க, யாரு சின்சியரா படிக்காங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா சான்ஸ் கிடையாது. ஸோ 90% எக்ஸாம் அப்ளை பண்றாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா என்ன பண்ண முடியல, படிக்க அவங்களால முடியல. அதுக்கான டைம் எதுவுமே, அவங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே அமையல. ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, படிக்கவே செய்யறாங்க. இதுல நம்ம கண்டிப்பா வேலைக்கு போக முடியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 10%ல டாப் 1%ஆ நீங்க எப்படி மாறுது அதை பத்தி தான் நான் இதுல சொல்ல போறேன். சரியா? ஸோ 6 மந்த் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க முடிவு பண்ண வேண்டியது, சோசியல் மீடியா அவாய்ட் பண்ணிருங்க. சோசியல் மீடியா நமக்கு தேவையே கிடையாது. எல்லாத்துல இருந்து வெளியில வந்துருங்க. நீங்க இருக்கிறதே உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே மறந்து போயிடணும். சோசியல் மீடியா அவாய்ட் பண்ணிருங்க. ஃபங்க்ஷன்ஸ் போகவே வேண்டாம் நம்ம. புரியுதா? இந்த காது குத்து, கல்யாணம், சடங்கு, பால் காய்ப்பு, பிள்ளைகான வீடு, பர்த்டே வீடு, ஒண்ணுக்குமே நீங்க போக வேணாம். ரொம்ப 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 முக்கியமா இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க, போங்க. ஆனா அதுவா இருந்தா கூட அவாய்ட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன்ஸ் போகாதீங்க. தேவையில்லாம அவுட்டிங், அப்புறம் கேம்ஸ் விளையாடுறது, அப்புறம் சண்டே ஆயாச்சு அப்படின்னா நான் வந்து சில் அவுட் பண்றேன், நான் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நான் வந்து ஃப்ரீ பண்றேன் அப்படிலாம் தூங்குறது, இது எல்லாம் விட்டுட்டு 6 மந்த் ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். ஸோ இது மட்டும் பண்ணதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வேலை கிடைக்கும். சரியா?
ஸோ எப்படி சார் இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் படிக்கிறது, வீட்டில் இருந்தாலே இந்த மொபைல்லாம் நாங்கள் நோண்டிட்டு இருக்கோம், ஒரு என்வாரன்மெண்ட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட மாசாவோட குருகுலம் இருக்கு. சரியா? எங்களோட புது ப்ராஜெக்ட் பேர் தான் இந்த குருகுலம். அதாவது நீங்க தங்கி படிப்பதற்கான ஒரு சிறந்த இடம் தான் அந்த குருகுலம். சரியா? தங்கி படிக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா தாராளமா இந்த அகாடமி வந்து என்ன பண்ணலாம், நிச்சயமா கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு கிளாஸு ப்ளஸ் உங்களோட அகாமடேஷன் ஹாஸ்டல் எல்லாமே ஒரே கேம்பஸ்குள்ளாடி இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், ஹோம்லி ஃபுட். உங்களுக்கு ஏன்னா நல்ல சாப்பாடு இல்லாமல் நிச்சயமாக உங்களால் படிக்க முடியாது. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வேணும். ஸோ உங்களுக்கு டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் மட்டும்தான் உங்களுக்கு வெஜிடேரியன். மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ் போடுறோம், ப்ளஸ் சண்டே மட்டும் சிக்கன் போடுறோம். எல்லாமே ஹோம்லி ஃபுட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி, சேலம், மதுரை, நாமக்கல் எல்லா இடத்துலேருந்து இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? மூணாவது விஷயம் ஸ்ட்ரக்சர்டு கிளாஸ். மூணாவது விஷயம் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டு கிளாஸ். அதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி டீமை வச்சு பிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ப்ளஸ் எஸ்எஸ்சிக்கு ரொம்ப எக்ஸாக்ட் பேட்டர்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஹைப்ரிடாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இங்கேயும் கிளாஸ் எடுப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அதே வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நாலாவது விஷயம், ஒரே மாதிரி இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் ஃபுல்லாமே படிக்கக்கூடியவங்க. சரியா? மினிமம் வந்து உங்களால் வந்து ஒரு 12 to 14 ஹவர்ஸ் என்னோட இன்ஸ்டியூட்டில் நிச்சயமாக உங்களுக்கு படிக்க முடியும். இன்னொன்று மோட்டிவேஷன். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கால் எடுத்து வச்சாலே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 140+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்லைனில் நம்ம இப்போ தான் வரோம். சரியா? ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை போய் ஃபீட்பேக் கேளுங்க. இப்போ நீங்கள் ஏன் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா கூட நீங்கள் டேரெக்டாக வாங்க, எப்போ வேணாலும் வாங்க. இப்போ நான் இன்னைக்கு தான் டெமோ கிளாஸ் போடுறேன் அப்படிலாம் கிடையாது. சரி, எப்போ வேணாலும் வாங்க, வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் போய் ஃபீட்பேக் கேளுங்க. நான் அலோவ் பண்ணுறேன், ஃபீட்பேக் கேளுங்க. இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையா, கிளாஸஸ்லாம் எப்படி போகுது, எந்த அளவுக்கு போகுது, படிக்க முடியுதா, ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, எனக்கு வந்து இங்கே படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி படிங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா நான் மார்னிங் 9 AM to 9 PM வரைக்கும் இங்கே தான் இருக்கிறேன். காலையில் 6 to 8 வந்து ஸ்டடி ஹவர்ஸ், காலையில் 6 AM to 8 AM ஸ்டடி ஹவர்ஸ். அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், அங்கே வந்துடுவேன். சரியா? ஸோ அதனால் என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். சரியா? அப்படி யாராவது என்னோட கைடன்ஸில் ஒரு 6 month நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 8248081621. ஸோ நம்ம நியூ பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22/7/2024 ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டமில் இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அது மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து எங்களோட டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஜாயின் பண்ணால் போதும். சரியா? ஸோ வாங்க நம்ம பிளானை படி பார்க்கலாம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 monthல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் 2 monthல நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ நான் சொன்னது எல்லாமே எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படித்தாதான் இந்த டைம்குள்ளாடி முடிக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு சிலபஸ் முடிக்கவே 6 month ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸ், ரயில்வேக்குனா இந்த வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி முடிச்சிடுவோம். அதே நேரத்தில் எஸ்எஸ்சியாக இருந்தது அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் இது மூணையும் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி முடிச்சிடுவோம். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாதத்தில் முடியும் அப்படின்னா 3 monthல நாங்கள் இதை முடிச்சிடுவோம். 3 monthல உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் ஸ்கோரிங் பார்ட்டை முடிக்கிறோம். கிளாஸ் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு படிக்கவும் வச்சுருவோம், கம்ப்ளீட்டாக படிக்க வச்சுருவோம். சரியா? ஸோ உங்களுக்கு கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் போகும். ஸோ மார்னிங் வந்து கிளாஸ் இருக்கும், மதியத்துக்கு மேலே வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம். மேக்ஸு, ரீசனிங் தான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஜிகே வாரம் என்ன இருக்குன்னா டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து மண்டே டு ஃப்ரைடே நடக்கும். சண்டே பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே வந்து வீக்லி டெஸ்ட் நடக்கும். சரியா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 5 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 6th வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். இதே மாதிரி நமக்கு வந்து 3 ஸ்லாட்டாக 18 வாரம் நடக்கும். சரியா? ஸோ இந்த 18 வாரத்துக்குள்ளாடி உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட எல்லா போர்ஷன்ஸ்க்கும் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட் இருக்கிற அந்த 2 மந்த்துமே நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? கிட்டத்தட்ட 50+ மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுமே உங்களை எழுத வச்சு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 4 மந்த் ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட ஒரு டாபிக் வந்து A to Z பேசிக்ஸ்லேருந்து படித்து ஒரு 50+ மார்க் டெஸ்ட் நீங்கள் போட்டு அது மூலியமாக நீங்கள் நிறைய கற்றுக்கணும். சரியா? இந்த 50+ மார்க் டெஸ்ட்டுங்க ரொம்ப கம்மி. ஸோ எக்ஸாம் நெருங்க அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? அடுத்தது ரயில்வே வந்து ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் நிறைய போட்டாங்க. அதுக்கு எக்ஸாம் நடத்தாதனால நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த கேப்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு, என்னோட நம்பர் இதுதான், இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.